ஜெர்மனில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பெரியவங்க, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு பச்சிளங்கை குழந்தை, மொத்தம் 6 பேரும் கொடூரமான முறையில கொலை பண்ணப்படுறாங்க. இந்த கொடூரமான கொலை சம்பவம் நடந்து 100 வருஷங்களுக்கு மேலாகியும் இப்ப வரைக்கும் இந்த கொலைக்கான காரணம் என்னன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த 6 பேரையும் யாரு கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1922 ஜெர்மனில ஊருக்கு வெளியே ஒரு பண்ணை வீடு இருந்தது. அந்த பண்ணை வீட்டோட பேர் தான் ஹிண்டர் கைஃபெக். இந்த பண்ணை வீட்டில் 63 வயசான ஆண்ட்ரியஸ் குரூபர், அவரோட ஒய்ஃப் கெசிலியா, அப்புறம் முதலாவது வேர்ல்டு வார்ல தன்னோட கணவரை இழந்த அவங்களோட பொண்ணு விக்டோரியாவும், விக்டோரியாவுக்கு 2 குழந்தைங்க. பொண்ணோட பேரு கெசிலியா, இவங்களுக்கு 7 வயசு. கெசிலியாவோட தம்பி ஜோசப் 2 வயசு குழந்தை. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் அந்த வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரி இந்த வீட்டில் பேய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் நடந்த அமானுஷமான விஷயங்களை பார்த்து பயந்த வேலைக்காரி பயத்தில் வேலையை விட்டே போயிடுறாங்க. 1922 மார்ச் மாசத்தோட கடைசி வாரம் ஆண்ட்ரியஸ் குரூபர் அவரோட பக்கத்து வீட்டுக்கார்ட்ட காட்டுக்குள்ள இருந்து யாரோ எங்க வீட்டு பக்கமா வந்த காலடி தடம் பனிக்கட்டில இருக்கு, ஆனா திரும்பி போன காலடி தடம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அதோட முடியல, குரூபரோட வீட்டு மாடியில தினமும் நைட்டு யாரோ நடக்கிற சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க ஷெட்டு லாக்க உடைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீட்டு சாவியெல்லாம் மர்மமான முறையில காணாம போயிருந்திருக்கு. சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்ட்ரியஸ் அவரோட வீட்டு தோட்டத்துல ஒரு நியூஸ் பேப்பரை பாக்குறாரு. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்ததும் பயங்கரமான ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஆண்ட்ரியஸோட குடும்பத்துல யாருமே நியூஸ் பேப்பர் வாங்க மாட்டாங்க. இவ்வளவு நடந்தும் ஆண்ட்ரியஸோட ஃபேமிலியில யாருமே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. வெள்ளிக்கிழமை மார்ச் 31ஆம் தேதி நைட்டு தான் இந்த கொடூர கொலைகள் அரங்கேற ஆரம்பிக்குது. அன்னைக்கு சாயங்காலம் தான் அவங்க வீட்டுக்கு புதுசா ஒரு வேலைக்காரங்க வராங்க. அவங்க பேரு மரியா. வேலைக்கு வந்த மரியாவுக்கு தெரியாது அதுதான் அவங்களோட வாழ்க்கையின் கடைசி நாள்னு சொல்லி. அவங்க வந்த அன்னைக்கு நைட்டே அந்த வீடு இரத்த கலப்பம் மாற ஆரம்பிக்குது. வெள்ளிக்கிழமை நைட்டு நல்ல பனி பெய்கிற இருட்டுல இந்த பண்ணை வீட்டுக்கு பின்னாடி இருந்த மாட்டு தொழுவத்துல இருந்து வித்தியாசமான சத்தம் வர ஆரம்பிக்குது. என்ன சத்தம்னு பார்க்க முதல்ல ஆண்ட்ரியஸ் போறாரு. போனவர் ரொம்ப நேரமா திரும்ப வரல. போன கணவர் ரொம்ப நேரமாகி திரும்ப வராதால அவங்களோட மனைவி கசிலியாவும் போய் பார்க்குறாங்க. போன 2 பேருமே ரொம்ப நேரமாகியும் திரும்ப வரவே இல்லை. போன அப்பா அம்மா ரொம்ப நேரமாகி திரும்ப வராதால அவங்களோட பொண்ணு விக்டோரியாவும் போய் பார்க்குறாங்க. கடைசியா போன அம்மாவை காணும்னு சொல்லி 7 வயது சிறுமி கெசிலியாவும் பின்னாடியே போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தங்களையா தந்திரமா உள்ள வர வச்ச அந்த கொலைகாரன் மோட்டக்குன்னு சொல்ற ஒரு விவசாயத்துக்கு பயன்படுத்துற கருவியை வச்சு அவங்க தலையிலேயே பலமா அடிச்சு கொடூரமா கொலை பண்றான். கடைசியா போன அந்த 7 வயசு பொண்ணு கசிலியா வலி தாங்காம துடிச்சு அதே இடத்துல பரிதாபமா இறந்து போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாட்டுப்பண்ணையே ரத்த வெள்ளத்துல மிதக்குது. அதுக்கப்புறமா அந்த கொலைகாரன் அந்த வீட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு ரூம்ல வேலைக்காரி மரியாவும் அவங்களோட 2 வயசு குழந்தை ஜோசப்பும் படுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த கொலைகாரன் அங்க தூங்கிக்கிட்டு இருந்த மரியா கிட்ட போய் அதே கோடாரியை வச்சு அவங்களையும் அடிச்சு கொடூரமா கொலை பண்றான். பக்கத்துல தூங்கிட்டு இருந்த 2 வயசு குழந்தை ஜோசப்பையும் கழுத்தை நெரிச்சு கொடூரமா கொலை பண்றான். மொத்தம் 6 கொலை. இந்த கேஸோட மிகப்பெரிய திருப்பமே இனிமேதான் ஆரம்பிக்குது. கொலை நடந்தது வெள்ளிக்கிழமை நைட்டு. ஆனா டெட் பாடிஸ் வெளியே தெரிய ஆரம்பிச்சது ஏப்ரல் 4 செவ்வாய்க்கிழமை. நடந்து 4 நாள் கழிச்சு. இந்த 4 நாளும் பக்கத்து வீட்டுக்காரங்கலாம் ரூபர் வீட்டு சிம்னியில புகை வரதை பார்த்துட்டு அந்த குடும்பம் நல்லா தான் இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கொலை பண்ண அந்த சைக்கோ கொலைகாரன் கொலை பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடல. அந்த 6 டெட் பாடிஸையும் அதே வீட்டில் வச்சுட்டு இந்த 4 நாளும் அதே வீட்டில் அவனும் தங்கி இருந்திருக்கான். கிச்சன்ல இருந்த முட்டை கறி எல்லாத்தையும் அந்த டெட் பாடிஸ் அதே வீட்டுக்குள்ள இருக்கும்போதே சமைச்சு சாப்பிட்டு இருந்திருக்கான். அவங்களோட மாடுகளுக்கு நல்ல தீனி போட்டிருக்கான். அவங்க பெட்லேயே தூங்கியிருக்கான். போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த வீட்டில் இருந்த பணம், தங்க நகைகள் எதையுமே திருடலை. இப்போ இது திருட்டுக்காக நடந்த கொலை இல்லை. எதுக்காக இந்த 6 கொலைகளும்? யார் அந்த சைக்கோ கில்லர்?
போலீஸுக்கு 100க்கு அதிகமானவங்க மேல சந்தேகம் உருவாக ஆரம்பிக்குது. அதுல முதல் இடத்துல இருந்தது லாரன்ஸ். இந்த லாரன்ஸ் யாருன்னா ஆண்ட்ரியஸோட பக்கத்து வீட்டுக்காரன். லாரன்ஸுக்கு ஆண்ட்ரியஸோட பொண்ணான விக்டோரியா மேல ஒரு கண்ணு இருந்துச்சு. இத போய் விக்டோரியா கிட்ட சொன்னப்ப அவங்க அதை மறுத்திருந்திருக்காங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச லாரன்ஸ் கோபத்துல அந்த 6 பேரையும் கொலை பண்ணியிருக்கலாம்னு போலீஸ் லாரன்ஸ் மேல சந்தேகப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த 6 டெட் பாடிஸையும் முதல்ல பார்த்த சர்ச் பார்ட்டியோட லீடரே இந்த லாரன்ஸ் தான். போலீஸ் சம்பவ இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்க இருந்த ஆதாரத்தெல்லாம் மாத்தி மாத்தி வச்சிருந்திருக்கான் இந்த லாரன்ஸ். ஆனா ஊர் மக்கள் போலீஸ்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த 6 பேரையும் கொலை பண்ணது கேல் காப்ரியல் தான்னு. இந்த கேல் காப்ரியல் யாருன்னா வேர்ல்டு வார் 1ல இறந்து போன விக்டோரியாவோட ஹஸ்பண்ட் தான் இந்த காப்ரியல். ஊர் மக்கள் என்ன நம்புனாங்கன்னா, கேல் இன்னும் சாகல, அங்கேருந்து தப்பிச்சு ஊருக்கு திரும்ப வந்து ஆத்திரத்தில் இந்த 6 பேரையும் கொலை பண்ணிட்டான்னு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க. பல வருஷமா இந்த கேஸை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் 2007ல் ஜெர்மனியோட மாடர்ன் போலீஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஓல்டு கேஸ் ஃபைலை மாடர்ன் ஃபாரன்சிக் சயின்ஸை வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு அந்த சைக்கோ கில்லரோட பேரே தெரியும், அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கில்லரோட வாரிசுகள் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. அவங்களோட பாதுகாப்பை கருதி நாங்கள் அந்த பேரை வெளியே சொல்ல மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஹிண்டர் கைஃபேக் சைக்கோ கில்லர் உண்மையிலேயே யாருன்னு இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை நடந்து 100 வருடங்களுக்கு மேலாகியும் தீர்க்க முடியாத மிகப்பெரிய மர்மமாக தான் இருந்துட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த கில்லர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் லாரன்ஸா, இல்லை ஊருக்கு திரும்ப வந்த விக்டோரியா புருஷன் கேப்ரியலா? உங்கள் தாட்ஸை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.